எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவி ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா பட்னரை வச்சு நம்ம பழம் வச்சு செய்ய போகிறோம். அந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ரவை 200 கிராம்ஸ் எடுத்துருக்குறேங்க. தேங்காய் அதே கப்பில் ஒரு கப்புங்க. சர்க்கரை அதே கப்பில் 3/4 கப்புங்க. 2 வாழைப்பழங்க, 3 ஸ்பூன் நெய்யுங்க, கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு, பேன் சூடானதும் நம்ம அந்த ரவை இதில் சேர்த்தணுங்க. அந்த 200 கிராம்ஸ் ரவை இதில் சேர்த்துட்டுங்க, 3 ஸ்பூன் நெய் இதில் சேர்த்தணும். நெய் சேர்த்து நம்ம அப்படியே வறுத்துட்டே இருக்கணுங்க. நெய் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே வறுத்துட்டே இருந்தோம்னா அந்த ரவை பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லு வர வரைக்கும் வறுக்கணும். ஆனால் மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வச்சுக்கணும். வறுத்துட்டு பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆனது இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. ரவையும் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இது கூட இப்போ ரவை நல்லா ஆறிடுச்சுங்க. இது கூட பார்த்திங்கன்னா தேங்காய், நம்ம ஒரு கப்பு தேங்காய் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரவை எடுத்த கப்புலேயே 3/4 கப்புக்கு நம்ம நாட்டு சக்கரை எடுத்துருக்குறோம். நீங்கள் வெல்லம், உடைச்ச வெல்லம் அது இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. அது கூட கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கணுங்க. அப்புறம் இந்த 2 பழம் நம்ம உரித்து வச்சுருக்குறோம். 100 கிராம் ரவைக்கு ஒரு பழம் கணக்கு வச்சிங்கன்னா, இப்போ 200 கிராம்ஸ்க்கு 2 பழம் நம்ம சேர்த்துருக்குறோம். இப்போ இது எல்லாமே போட்டுங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா சர்க்கரை, பழம், நெய் எல்லாமே சேர்ந்து வர்ற மாதிரி ஒன்றா நல்லா இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. இந்த பக்குவம் வந்ததும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துங்க, இலையில வச்சு தட்டணும். பாருங்கள், இந்த பக்குவம் தான் கரெக்டாக இருக்குங்க. இப்படி எடுத்து உருண்டை பிடிச்சி அப்படியே இலையில வச்சு நம்ம மடித்து வச்சிடணுங்க. இப்படி எல்லாமே நம்ம மடிச்சுட்டு பார்க்கலாங்க. இப்போது இலையில எல்லாம் தட்டிட்டுங்க, இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுங்க, எல்லாம் இது மாதிரி அடுக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணுங்க. பாருங்கள், இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம். மூடி போட்டுங்க ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேகட்டுங்க. வெந்த பின்னாடி பார்க்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், பூவாழை புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது பார்த்திங்களா, நெய், தேங்காய், பழம் இதெல்லாம் போட்டு நம்ம ஆவியில் வேக வைக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாசமாக இருக்கும். சாப்பிட்ணுன்னு தோணுங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த 3/4 கப்பு ஸ்வீட் போட்டால் தான் இந்த இனிப்பு ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. இனிப்பு பார்த்திங்கன்னா 3/4 கப்பு சேர்த்தணுங்க. பாருங்கள், இலை அடை ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக வந்திருக்குதுங்க. இந்த ரவை, பழம், அப்புறம் தேங்காய், ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப அது இலையில வேக வச்சதுனால ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். ஸ்வீட் பார்த்திங்கன்னா நம்ம ரவை எந்த அளவு எடுக்கிறோமோ அதில் 3/4 கப்புக்கு ஸ்வீட் இருக்கணுங்க. இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.